திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினந்தோறும் மாலை 6 மணி அளவில் தங்கரதம் பிரகாரம் சுற்றி வருவது வழக்கம். இக்கோவிலில் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் வளாக பணிகள் தமிழ்நாடு முதலமைச்சரால் கடந்த 28/9/2022 அன்று தொடங்கி வைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வருகிற கந்தசஷ்டி திருவிழாவிற்கு முன்பு கோவிலின் பிரகாரத்தில் தரைத்தள பணிகள் நடைபெற உள்ளதால் வருகிற 17ஆம் தேதி முதல் தங்கரதம் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பணிகள் முடிவுற்ற பின் தங்கரதம் புறப்பாடு வழக்கம் போல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் என்பவரை தமிழக காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள். இதுகுறித்து பல்வேறு கட்சி தலைவர்கள் இது போலி என்கவுண்டராக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இதுகுறித்து அண்ணாமலை கூறுகையில், கொலை செய்ததாக சரணடைந்த ஒருவர் தப்பியோட முயற்சித்தார் என்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் திமுகவினர் 3 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதனால் ஏதோ ஒரு உண்மையை மறைக்க முயற்சிகள் நடப்பது போல தெரிகிறது என சந்தேகம் எழுப்பியுள்ளார். சரணடைந்த ஒரு குற்றவாளி, இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு 10 தனிப்படை பிடிக்கல. 2 மணி நேரத்தில் அந்த ஏசிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி சரண்டர் ஆகிறாங்க. சரணடைந்த குற்றவாளி. இந்த கேஸில் ஏகப்பட்ட மர்மம் இருக்கு. இது இல்லை ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லி. இதில் எல்லா கட்சிகளும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்கள் தான் பொலிட்டிக்கல் மர்டராக பார்க்குறோம், கேங் மர்டராக பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது. அப்போ இந்த க்ளோஷர் எப்போ நடக்குங்கன்னா, உண்மை எப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கன்னா, குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, எவிடன்ஸ் எடுத்தாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு, இதுதான் சார்ஜ் ஷீட்டு, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதில் நமக்கு தெரியும் இதில் உண்மை என்ன அப்படின்னு. மேலும் சீமான் கூறுகையில், திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு திறனற்றதாகி உள்ளது என்பதையும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்பதையுமே இந்த என்கவுண்டர் காட்டுவதாகவும், உண்மையை மூடி மறைப்பதற்காக காவல்துறையினரே போலியாக துப்பாக்கி சூடு நடத்தியது பல வழக்குகளில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்போது விசாரணை சிறைவாசி திருவேங்கடம் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அதிகமாகிறது என சீமானும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். எதுக்காக கொண்டு, யார் சொல்லி கொண்டு, நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில வரலையே. அவன் யாரையும் நீங்க கைது செய்யல. எல்லாருமே தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க. அப்படியே திரும்பி உள்ள அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிட்டு விசாரிச்சோம், இதுக்காக பண்ணோன்னு சொல்றாங்க. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேற, சரணடைஞ்சு இருக்கிற ஆள்கள் வேற. அப்ப எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்யறாங்க. அது யாருங்கிறதான கேள்வி. சுபமுகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதற்கிடையே ஆனி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த தினமான கடந்த வெள்ளியன்று சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் பத்திரப்பதிவு மூலம் அரசுக்கு 224.26 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து அந்த மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பதற்கான ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை துணைநிலை ஆளுநர் நிர்வகித்து வருகிறார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட விதிகளில் சில திருத்தங்களை மேற்கொண்டு துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்க வகை செய்யும் அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. அதில் காவல், பொது நிர்வாகம், அகில இந்திய குடிமைப் பணிகள் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் தொடர்பாக நிதித்துறையின் முன் அனுமதி பெற வேண்டிய முன்மொழிவுகள் தலைமை செயலர் மூலமாக துணைநிலை ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படாமல் அந்த முன்மொழிவுகள் மீது முடிவுகள் எடுக்கப்படக்கூடாது. அதேபோல் மாநில அரசு வழக்கறிஞர் மற்றும் பிற வழக்கறிஞர்களை நியமனம் செய்வதற்கான பரிந்துரைகளை சட்டம், நீதி மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை தலைமை செயலர் மூலம் துணைநிலை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். சிறைகள், தடயவியல் ஆய்வக விவகாரங்களை தொடர்பான பரிந்துரைகளையும் துணைநிலை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளில் NRA எனப்படும் தேசிய பணியாளர் தேர்வு முகமை
ஏன் ஒரு தேர்வை கூட நடத்தவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் NRAவுக்கு ரூபாய் 1517.57 கோடி நிதி வழங்கினாலும் 4 ஆண்டுகளில் இதுவரை 58 கோடி மட்டுமே செலவிடப்பட்டது ஏன் என்றும், NRA அரசு வேலைகளுக்கு ஆட்சேர்ப்புக்காக அமைப்பாக உருவாக்கப்பட்டது. SC ST OBC மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இளைஞர்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கும் வகையில் வேண்டுமென்றே NRA செயலிழக்க செய்யப்பட்டதா என சந்தேகம் எழுப்பியுள்ளார். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட ஜூலை 25ஆம் தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் எமர்ஜென்சி ஒரு தவறு என்பதை இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டு விட்டார். எமர்ஜென்சியால் ஏற்பட்ட நன்மை தீமைகள் குறித்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு விவாதிப்பதால் என்ன பயன் இருக்கிறது என காங்கிரஸ் MP ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, பாஜக ஏன் இன்னும் பின்னோக்கி 18வது அல்லது 17வது நூற்றாண்டு காலத்திற்கு செல்லவில்லை? தற்போது வாழும் சுமார் 75% இந்தியர்கள் 1975க்கு பிறகு பிறந்தவர்கள் தான். எமர்ஜென்சி ஒரு தவறு, அதை இந்திரா காந்தி ஏற்றுக்கொண்டார். இனி யாரும் எளிதில் எமர்ஜென்சியை அறிவிக்க முடியாதபடி அரசியலமைப்பை நாம் மாற்றி இருக்கிறோம். கடந்த காலத்தை பாஜக மறக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை அடுத்த 50 முதல் 60 ஆண்டுகளில் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஐநா சபையின் பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரங்கள் துறை தனது கணிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு 820 கோடியாக இருக்கும் மக்கள் தொகை 2080களின் மத்தியில் சுமார் 1030 கோடியாக உச்சத்தை எட்டுவதற்கு வாய்ப்புள்ளது. அதன் பின்னர் படிப்படியாக குறைய தொடங்கி நூற்றாண்டின் இறுதியில் 1020 கோடியாக இருக்கும். கடந்த ஆண்டு உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்த இந்தியா 2100ஆம் ஆண்டு வரை முதலிடத்தில் நீடிக்கும். இந்த நூற்றாண்டு முழுவதும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கும். 2024இல் 145 கோடியாக இருக்கும் இந்தியாவின் மக்கள் தொகை 2054இல் உச்சபட்சமாக 169 கோடியாக உயரும். அதன் பிறகு படிப்படியாக குறைய தொடங்கும். 2100ஆம் ஆண்டின் இறுதியில் 150 கோடியாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா நாட்டின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற மாநாட்டில் கலந்து கொண்ட மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தஜிகிஸ்தான், கஜகஸ்தான், பெலாரஸ், எஜிப்ட், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட 5 நாடுகளின் நாடாளுமன்ற தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இதில் இந்திய கலாச்சாரம், யோகா, பாதுகாப்புத்துறை, ஒத்துழைப்பு, இந்திய மாணவர்களின் கல்வி போன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள பட்லர் நகரில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளரான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவரை குறிவைத்து கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டார். இதில் ட்ரம்பிற்கு காது பகுதியில் காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் மேடையில் இருந்து பாதுகாவலர்கள் புடைசூழ வெளியேறினார். வெளியேறும் போது தம்ஸ் அப் காண்பித்து ஃபைட் ஃபைட் என ஆதரவாளர்களிடம் அவர் கூறியது அங்கு இருந்தவர்களை உணர்ச்சி பொங்க வைத்தது. துப்பாக்கி சூடு நடத்தியவர் மீது போலீசார் நடத்திய பதில் தாக்குதலில் அந்நபர் உயிரிழந்தார். ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து அமெரிக்காவின் FBI போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே துப்பாக்கி சூடு நடத்தியவரின் அடையாளம் தெரிய வந்துள்ளது. 20 வயதான தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற இளைஞர் டொனால்ட் ட்ரம்பை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். ட்ரம்பிற்கு எதிராக படுகொலை முயற்சி நடந்திருப்பதாக FBI கூறியுள்ளது. படுகொலை முயற்சிக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் குவாங்சோ டுயோய் நெட்வொர்க் என்கிற வீடியோ கேம் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் லியூ லின்சு என்பவர் கேம் ஆர்ட் எடிட்டராக பணியாற்றி வந்தார். லியூவின் தனிப்பட்ட செயல்களால் அதிருப்தி அடைந்த நிறுவனம் அவரை தாமாக முன்வந்து வேலையை ராஜினாமா செய்யுமாறு கேட்டுள்ளது. ஆனால் லியூ அதை மறுத்துவிட்டார். இதையடுத்து நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் லியூவை நிறுவனத்தில் உள்ள தனி இருட்டு அறையில் பூட்டி வைத்ததுடன் அவரது செல்போனையும் பறித்தனர். தொடர்ந்து 4 நாட்கள் அவரை அந்த இருட்டு அறையில் பூட்டி வைத்து சித்திரவதை செய்தனர். இதனிடையே தனது கணவரை காணவில்லை என லியூவின் மனைவி போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது. வேலை நேரத்தில் நிறுவனத்தின் கொள்கைகளை மீறி பல்வேறு மோசமான இணையதளங்களை பார்ப்பதாக லியூ மீது நிறுவனம் குற்றம் சாட்டி அவரை வேலையை விட்டு நீக்கியது. இதனிடையே இருட்டு அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது தொடர்பாக நிறுவனத்தின் மீது லியூ வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த கோர்ட் தொழிலாளர் ஒப்பந்த சட்டங்களை மீறி இருட்டு அறையில் அடைத்து வைத்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதை செய்ததற்காக லியூவுக்கு 44 லட்சம் இழப்பீடு வழங்க அந்த நிறுவனத்துக்கு உத்தரவிட்டது.